அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் குரு பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் அப்படிங்கிறது 9/10/2024 முதல் 4/2/2025. இதற்கு இடைப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது 119 நாட்கள். இந்த 119 நாட்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்கள். இந்த 4 மாத காலத்தில் குரு பகவான் வக்ரகதியில் பயணிப்பார். அந்த வக்ரகாலத்தில் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான புதையல் யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்க இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனசார வரவேற்கிறேன். ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் சுபத்துவம் பெற்ற கிரகம் சுப கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிகுந்த சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். தன செல்வத்துக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறது தான். அந்த குரு பகவானுடைய பலம் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெற்று பெருவாழ்வு வாழ போறார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு 4 மாத காலங்கள் கோச்சாரத்தில் வக்ரகதியில் பயணிப்பார். இந்த வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான். அந்த நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். இந்த குரு பகவான் வக்ரகாலத்தில் இருக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த குரு பகவான் தன செல்வத்துக்கு பொறுப்பேற்று அவர் இப்போ கோச்சாரத்தில் மேஷ ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானம் ரிஷபத்தில் தான் பயணித்து கொண்டிருக்கிறார். இந்த ரிஷபத்திலேயே அவர் வக்ரகதியில் பயணிக்கின்ற இந்த 4 மாத காலத்தில் ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான புதையல் யோகம், கோடீஸ்வர யோகம், பணம் பொருள் செல்வத்துக்கு அதிபதியாகக்கூடிய சூழ்நிலையில் அவர் நிறைய நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறது தான். அப்போ முதலாவதாக வரக்கூடிய ராசி மேச ராசி. இந்த மேச ராசிக்கு 2ஆம் இடமான தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது இந்த மேசராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பலவிதமான நன்மைகளை பெறுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது வாக்கு சாதுரியம் செய்து பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் மேசராசியில் வாக்கு சாதுரியத்தால் பணம் பொருள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு உதாரணமாக, ஒரு கமிஷன் வேலை ஒருத்தர் பார்க்குறாரு. பொருள்கார் ஒருத்தர் இருப்பார், பொருளை வாங்குறவர் ஒருத்தர் இருப்பார். இடையில் ஒருத்தர் அந்த பொருளோட ரேட்டை பற்றி பேசி அந்த பொருளை வாங்கி மாற்றி விடுவார் அவருக்கு. அந்த மாதிரி கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த 4 மாதங்களில் எவ்வளவு பணம் பொருள் சம்பாதிக்கணுமோ அவ்வளவும் சம்பாதிப்பாங்க. அவ்வளவு வருமானம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கும். மிக மிக அற்புதமாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் எனக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி ஒன்றும் பணம் பொருள் சம்பாதிக்க முடியலைங்க, தொழிலே ஒன்றும் அபிவிருத்தி ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 4 மாதம் அப்படிங்கிறது அந்த வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து அதில் உங்களுக்கு பணம் பொருள் சம்பாதிக்க வச்சிடும். அதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான வருமானம் வரும். உணவு தானிய விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக ஒரு 7-8 மாதமாக தொழில் படுத்துக்கிடுச்சுங்க, ஒன்றும் வியாபாரமே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் இந்த 4 மாதத்தில் அந்த ஓடாத காலத்துக்கு சேர்த்து பணம் பொருள் சம்பாதிச்சிருவீங்க. அப்படி உங்களுடைய வியாபாரம் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கும். ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறேங்க, ஒன்றும் ஹோட்டல் ஓட்டமே இல்லை, வியாபாரமே இல்லை, ரொம்ப நஷ்டமாக போயிருச்சு, தொழிலில் விட்டுறலான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் அந்த விடப்போகிற எண்ணம் மாறி அந்த தொழில் அபிவிருத்தியாகி நல்ல வியாபாரம் ஆயிரும். அப்போ நிறைய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதற்கு இந்த வக்ரகதி காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் இருக்கும். இதுக்கு முன்னாடி நஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த நஷ்டத்தை தேத்தி லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவில் இந்த செயல் இருக்கும். இந்த வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கொடி கட்டி பறக்கலாம் இந்த 4 மாதத்தில். அதேமாதிரி இடம் விட்டு இடம் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, பேசி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு அருமையான வருமானம் இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மேச ராசியில் நிறைய பேர் நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எத்தனை தொழில்கள் பண்ணுறாங்களோ அந்த தொழில் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இந்த காலகட்டத்தில் ஆதாயம் அதிகமாக இருக்கும். அதேமாரி தனகாரகன் 2ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு இந்த ஒரு 4 மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில், அதாவது வேலையும் தாண்டி செய்கின்ற தொழிலையும் தாண்டி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டத்தை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி உங்களுக்கு இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரியாக கமிஷன் ஏஜென்ட் வேலைகள் செய்கிறவங்க, வாக்கு சாதுரியம் பண்ணி தொழில் பண்ணக்கூடியவங்க எல்லா பேருக்கும் இந்த டயத்தில் அற்புதமான பணவரவு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா ரிஷபராசிக்காரவங்களுக்கு, இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த 4 மாதம் தாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான காலகட்டம். எவ்வளவு தூரம் வருமானம் இல்லாமல் சிரமப்பட்டீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வச்சிருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக செய்தொழில் மேன்மை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு மன சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அது வருமானம் ரெட்டிப்பாகி அந்த குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிறைய கிடைக்குங்க. இந்த குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் ரிஷபராசிக்காரவங்களுக்கு எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பாக போகும். எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வேலைப்பளு அதிகமாக இருந்திருந்தாலும் இப்போ அந்த வேலையில் கொஞ்சம் சுலபம் இருக்கும். மனம் ரிலாக்ஸாக இருக்கும். சுதந்திரமாக வேலை செஞ்சுட்டு வருவீங்க. சுதந்திரமாக மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அப்போ இந்த டயத்தில் அந்த மன மகிழ்வுக்கு பணம் தான் முக்கியம் இல்லையா? அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். அந்த பணம் உங்கள் கைக்கு வரும். அப்படி என்றால் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு 10 ரூபா சேர்த்து சம்பளம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற தொழிலில் அதில் 10 ரூபா சேர்த்து லாபம் கிடைக்கும். இப்படி அந்த வருமானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டு ரெட்டிப்பாகின்ற பொழுது உங்களுக்கு அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். ஆக இந்த வக்ரகதி காலத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆக நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கலாமா? பயணிக்கலாம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு வாய்ப்பு இருக்குதா? அப்போ ஜாக்பாட் இருக்கு. அப்போ இந்த 4 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணம் அப்படிங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைக்கும். வேலை வருமானத்தையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்தாப்புல கடகராசி நண்பர்கள் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரத்தில் இருப்பார். லாபம், தொட்டதெல்லாம் லாபம், போன காரியம் ஜெயம். அந்த லாபத்துக்கு மேலே ஒரு லாபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்கள் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிடைக்கும். அப்படின்னா என்ன? நீங்கள் செய்கிற தொழிலில் இது கிடைக்குமா கிடைக்காதான்னு, லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சந்தேகத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைச்சிருக்கும். அதுக்கு இந்த காலகட்டம் உகந்தது இல்லைங்களா?
இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் நினைச்சு வருமானம் ஈட்டணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வருமானம் அப்படிங்கிறது தங்கு தடையின்றி வரக்கூடிய காலகட்டம். ஆக லாபத்துக்கு மேல் லாபம், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம், நினைத்தது நினைத்தது போலவே நடக்கக்கூடிய காலம். யாருக்கு எந்த டார்ச்சர் கிடையாது. உங்களை யார் ஒரு டார்ச்சர் பண்ணப்பட கிடையாது. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வேலையில டார்ச்சர் பண்ணியிருக்கலாம், பிஸ்னஸ்ல டார்ச்சர் இருந்திருக்கலாம், நஷ்டங்களை சந்திச்சிருக்கலாம். இப்படி பல விதத்திலையும் நம்ம நஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த 4 மாத காலங்கள் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வக்ரம். அதாவது பொதுவாவே சிம்ம ராசி தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் தொழில் சிறப்பா போகும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு தொழில் கிரகம் இருந்தாலும் அது சிறப்பா போகும் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு பாப கிரகம் இருந்தா கூட பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லைங்களா? ஆனா சுப கிரகமே போய் இருந்தா அது எப்படி இருக்கும்? மேலும் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது தான், உயர் பதவிகள் அப்படிங்கிறது தான், வேலைக்கான மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவங்க எந்த வேலையில இருந்தாலும், எந்த தொழில் செய்தாலும், அந்த தொழிலுக்கான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். அந்த மரியாதைக்கு தகுந்த மாதிரி பணம் பொருளும் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த வேலைக்கும் ஒரு நல்ல மரியாதை இருக்கும், அந்த தொழிலுக்கு நல்ல மரியாதை இருக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல் அந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக கைக்கு வந்து சேரும். ஆக சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அவங்க எந்த துறையில் இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த வேலை செய்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 4 மாதங்கள்ல கண்டிப்பாக உங்களுக்கான இலக்கை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைமையில உங்க சூழ்நிலை இருக்கும். எதை நீங்க அடையணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, எந்த லாபத்தை நீங்க அடையணும்னு நினைச்சீங்களோ, எந்த வேலைக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்களோ, எந்த தொழிலை பண்ணணும்னு நினைச்சீங்களோ, எந்த தொழிலை விட்டுட்டு போயிடலாம் நஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்களோ, அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து செஞ்சு அதுல லாபம் பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த 4 மாதங்கள் அப்படிங்கிறது. அப்போ ஒரு நல்ல பிடிப்புத்தன்மையாக இருக்கக்கூடிய மாசம், எதுலையுமே ஸ்ட்ராங்கா ஊண்டி நிற்கக்கூடிய மாசம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரைட்டா செயல்பட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம் அது இந்த 4 மாதங்கள்ல உங்களுக்கு நடக்கும். அதற்கு அடுத்தாப்புல கன்னிராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ல குரு. ஒரு நல்ல விஷயம்ங்க. ஒரு வேளை இடம் விட்டு இடம் போய் பழைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இந்த வக்ரகதி காலத்தில் போய் அருமையாக போய்க்கலாம். ஏன்னா இந்த 9ல குரு இருக்கின்ற பொழுது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய சொந்த இருப்பிடத்தில் இருக்கிறது பிழைக்கிறத விட வேற ஒரு இடத்துக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும், அருமையாக சப்போர்ட் பண்ணும். அங்கே தான் நீங்கள் ஒரு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி இங்கேயே நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்கள் வாழ்வாதாரத்தை இந்த 9ல குரு இருக்கிற போது கொடுத்துருவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தன்னுடைய பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு நம்ம ஒரு நிம்மதியாக இருந்திருக்க முடியாது. மன உளைச்சலோடய இருந்திருப்போம். ஏன்னா நிறைய நெருக்கடிகள், நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த டார்ச்சர்னாலேயே முக்கால்வாசி இடத்த விட்டு வேறு பக்கம் போயிடலாமா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வெளி இடத்துல போனால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆக உங்களுக்கு வெளியில் போனால் பணம் பொருள் சம்பாதிச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும். அவங்க முன்னோர்களுடைய அருளாசி கிடச்சி, அந்த முன்னோர்களுடைய அருளாசி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி, அதன் வழியாக நீங்கள் பயணித்து அதன் வழியாக பணம் பொருள் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த வக்ரகாலம் இருக்கும். ஆக மனசில் கவலை அப்படிங்கிறது துளி கூட தேவையில்லை. செய்கிற தொழில் ஓடுமா ஓடாதா அந்த கவலையும் தேவையில்லை. ஒரு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அந்த கவலையும் அந்த பயமும் தேவையில்லை, அந்த சந்தேகமும் தேவையில்லை. அதாவது கடன்காரர்கள் நெருக்குவட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு அந்த கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு எப்போ நமக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? அது இந்த 4 மாதத்தில் அந்த கடனை திருப்பி அடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் பொருள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கும். அதன் மூலமா பல பிரச்சனைகள் நீங்கள் தீர்ப்பீங்க.
மொத்தத்துல நான் சொன்னது மாரி, பிரபஞ்சம் தரும் புதையல் யோகம் அப்படின்னு தலைப்புல சொல்லியிருந்தேன். இந்த வக்ரகுரு காலத்துல இந்த 5 ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன். தொட்டது துலங்கி, அவங்க என்ன செய்யணும், என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அது பூராமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தான். அப்பன்னா என்னங்க அர்த்தம்? உங்களுக்கு லாட்டரி யோகம் உண்டு. தாராளமா நீங்க பயணிக்கலாம். அதாவது அதிகமா நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது இத அடையணும், 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 அடையணும்னு சொல்லி ரொம்ப குறிக்கோளோட போனாலும் நமக்கு ஒரு மனம் டார்ச்சரா இருக்கும். இலக்கை கண்டிப்பா எப்படினாலும் அடைஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இருக்கிற காலத்துல டக்குன்னு அத போய் அடைய வேண்டிய சூழ்நிலை வந்துரும். இல்லைங்களா? அது மாதிரி இந்த லாட்டரி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த டயத்துல கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, பணம், பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குடுக்கக்கூடிய தனகாரகன் அப்படிங்கிற குடுக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நிறைய நமக்கு வருமானத்தை தான் கொடுக்கும். சந்தோஷத்தை தான் ஏற்படுத்தும். குறைபாடு வைக்காது அப்படிங்கிறதான். அப்ப கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மைனஸான பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நமக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால உங்களுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். கண்டிப்பா வந்து ஒரு நடுத்தரமான வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் பார்த்தீங்களா? பெரிய ஆடம்பரமா வாழாட்டியும் கூட, ஒரு நடுத்தரமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த 5 ராசிக்காரர்களுக்கு அதுக்கு உகந்த காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப கடனிலிருந்து கண்டிப்பாக விடுபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதற்கான பணம், பொருள் உங்களுக்கு வந்தே தீரும். அத வச்சு அந்த பிரச்சனைய தீர்த்துட்டு நிம்மதி அடைவீங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா சேமிப்பு ஆகும். அதான் விஷயம். அப்போ வருமானத்துக்கு மேல வருமானம் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த வருமானத்தை தக்க வைக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பா வேணும். அதனால அதன் வழியாக நாம வந்து அந்த வருமானத்தை சேமிப்போம் அப்படிங்கிறது தான். இந்த குரு வக்ரகதியில பயணிக்கின்ற பொழுது இந்த 5 ராசிக்காரர்களுக்கு எந்த விதத்திலயும் இந்த 4 மாசத்துல அவங்க முன்னேறுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆணித்தனமான உண்மை அதுதான். கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும்ங்க. எந்த தொழில் பண்ணாலும் அதில நீங்க சிறந்து விளங்குவீங்க. வருமானத்தில சிறப்பா இருக்கும். உங்களுக்கு தேவைகளை அனைத்தையும் உங்களுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பில இந்த காலகட்டம் இருக்கும். சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த லாட்டரி புதையல் யோகம் நிச்சயமாக இருக்குது. முயற்சி பண்ணலாம். அதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒத்துழைக்கும். அதே மாரி வேலை வருமானங்கள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிட்டேன். இவ்வளதான். ஒண்ணும் நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே இல்ல. குதிரை உங்ககிட்ட இருக்குது. சாட்டை கையில இருக்குது. ஏறி பயணமானா எவ்வளவு வேகத்தில போய் இலக்க அடைய முடியுமோ, அந்த இலக்க இந்த 4 மாசத்துல அடைஞ்சே தீர்வீங்க அப்படிங்கிறது தான். இந்த 5 ராசிக்காரவங்க நிச்சயம் இந்த 4 மாதங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவார்கள் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.